வணக்கங்க. உணவில் தோன்றும் குற்றங்களும் அவைகளினால் ஏற்படும் நோய்களும் என்ற தலைப்பில் நான் உங்களோடு சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேங்க. உணவில் பல குற்றங்கள் தோன்றி பல நோய்களை தோற்றுவிக்கிறது. உணவில் தோன்றும் குற்றங்கள் 5 விதமாக இருக்குது. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உணவின் அளவும் கால மாறுபாடும். இரண்டாவதாக உணவில் சேரும் பொருட்களின் தன்மை. மூன்றாவதாக பாகம் தவறுதல். நான்காவதாக பாத்திர பேதம். ஐந்தாவதாக எருவு முதலியன மொய்தல். இப்படி 5 விதமாக உணவில் தோன்றும் குற்றங்கள் இருக்கிறது. முதலாவதாக உணவின் அளவும் கால மாறுபாடும். இந்த டாப்பிக்கை 3 வகையாக பிரிக்கிறாங்க. குறை உணவு, மிகு உணவு, அகால உணவு என 3 வகையாக பிரிக்கிறாங்க. முதலாவதாக குறை உணவு பற்றி. குறை உணவுக்கு ஒரு குறள் சொல்கிறாங்க. இழி வரிந்துண்பான்கள் இன்பம் போல் நிற்கும் கழிவேறிறையான்க நோய் என்றவாறு உணவை குறைந்த அளவில் உபயோகிப்பது தேகத்திற்கு சுகத்தை உண்டாக்கும். எனினும் அதிக குறைவாக எடுத்துக்கொள்ளும்போது அது நமக்கு தேக வளர்ச்சியை குன்ற செய்யும். அவை வாத நோய்களை உண்டாக்கும் என கூறப்படுகிறது. ஆக குறைந்த அளவில் உபயோகிக்கலாம். ஆனால் மிக குறைந்த அளவான உணவை நாம் எடுத்துக்கொள்ளும்போது நாம் மெலிந்து காணப்படுவோம். அது நோய்களை உண்டாக்கும் என கூறப்படுகிறது. இப்போது நைட் டைமு கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். அப்போ நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்டோன்னா அது நமக்கு போதுமான அளவு ஊட்டச்சத்துக்களை நமக்கு கொடுக்காது. ஒரு தெம்பு, ஒரு எனர்ஜியை அது கொடுக்காது. ஆக மிக குறைவாக எடுக்கும் பொழுது நமக்கு அதனால் உடல் இளைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இதுவே முதலாவதாக குறை உணவில் வரக்கூடிய விஷயங்க. அடுத்ததாக மிகு உணவு. இதற்கு ஒரு குறள் சொல்கிறாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிக அளவாக உண்ணும் உணவினால் உடல் மந்தப்பட்டு அஜீரணமும் உண்டாகும் சொல்கிறாங்க. இதனால் மந்த நோயும் வாயும் ஏற்படும். அதிகமான உணவு எப்போவுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. மீதூன் விரும்பியல்னு சொல்கிறாங்க. நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போதும் அதுவும் நம்மளுடைய உடல் நலத்தில் நோய்களை உருவாக்கும். இதுதான் 2வது வகையாக மிகு உணவுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அகால உணவு. 3வது விதம் அகால உணவு. அடிக்கடி உணவு உண்பதால் அஜீரணம் ஏற்படும். தினந்தோறும் நாம் 2 வேளை தான், நம் முன்னோர்கள் கூற்றுப்படி 2 வேளை உணவு எடுத்துக்கணுங்க. ஒரு 6 மணி நேரம் ஒரு உணவு நாம் உட்கொள்கிறோம் அப்படின்னா அந்த உணவு ஜீரணம் அடைகிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் நாம் டைம் கொடுக்கணும், காலம் கொடுக்கணும். அந்த 6 மணி நேரத்தில் தான் அது ஜீரணமாகக்கூடிய தன்மை இருக்கிறது. அந்த 6 மணி நேரம் இடைப்பட்ட நேரத்தில் நாம் அடிக்கடி வேறு உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அஜீரணமாகிறது. ஆக முழுமையான ஜீரணம் அடையாமல் அஜீரணம் ஆகும்போது நமக்கு உடல் உபாதைகள், அதாவது உடல் நோய்கள் உருவாகிறது. எனவே நாம் அந்த காலங்களை அறிந்து நாம் உணவினை உட்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உணவிற்கும் இடைவெளி இருக்க வேண்டும். அடிக்கடி உணவு உட்கொள்வதை நாம் தவிர்க்க வேண்டும். ஆக உணவின் அளவும் கால மாறுபாடும் என்ற தலைப்பில் 3 உணவை பற்றி நாம் பார்த்துருக்குறோம். குறை உணவு, மிகு உணவு, அகால உணவு. அடுத்ததாக உணவில் சேரும் பொருட்களின் தன்மையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உணவில் சேரும் பொருட்களின் தன்மையும் குற்றங்களும். இவைகள் 3 வகையாக பிரியுது. ஃபஸ்ட்டு சுரவிஷம். 2வது 2-3 பொருட்கள் சேர்ந்தால் விஷமித்தல். 3வதாக ஒவ்வாத பதார்த்தங்கள் என்பது. இந்த 3 விஷயத்தை பற்றி நாம் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுரவிஷம் அப்படின்னா இது வசியம் செய்யும் உணவில் சேர்க்கப்படுகிற ஒரு மருத்துவ கலவைங்க. அதாவது இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு அவங்க மிக்ஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல் மிக்சர். அதை தான் சுரவிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக 2-3 பொருட்கள் சேர்த்து விஷமித்தல். அதாவது சில உணவுப் பொருட்களை ஒன்றுடன் ஒன்று சேர்க்கும் பொழுது அதனுடைய வீரியத்தன்மை, அதாவது அந்த பொருட்களுடைய குணம் மாறுபட்டு நாளடைவில் அது நச்சா மாறுதுங்க. அதுதான் 2-3 பொருட்கள் சேர்த்து விஷமித்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதில் முதலாவதாக பாலுடன் மீன், கீரை வகைகள் சேர்க்கக்கூடாது. தயிருடன் கோழிக்கறியை சேர்க்கக்கூடாது. தயிரோடு வாழைப்பழத்தை சேர்த்து உண்ணக்கூடாது. முள்ளங்கியோடு உளுத்தம்பருப்பை சேர்த்து உண்ணக்கூடாது. தேனும் தாமரை வித்தும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க. வெற்றிலையும் எண்ணெயும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தேன், நெய் சேர்த்து சாப்பிடக்கூடாது. கரும்பு தின்றவுடன் நீர் அருந்தக்கூடாது. மீன், முள்ளங்கி, கீரை புசித்தவுடன் பால் அருந்துதல் கூடாது. மணத்தக்காளியுடன் வெல்லம் சேர்த்தல் கூடாது. இப்படி நாம் இந்த 2-3 பொருட்களை சேர்த்து சாப்பிடும்போது அந்தந்த உணவுப் பொருட்களுக்கு கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரோட்டீன்ஸு இப்படின்னு கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸு நமக்கு கிடைக்காம அது ஒரு நச்சுக்கலவையாக நம்மளுடைய ரத்தத்தில் சேருதுங்க. இதனாலேயும் நம்மளுடைய உடலில் உபாதைகள் தொந்தரவுகள் ஏற்படுகிறதுங்க. இந்த முறையில் நாம் உணவை உட்கொள்ளக்கூடாது. 2-3 பொருட்களை சேர்க்கும்போது நமக்கு இந்த தன்மை ஏற்படுறதுனால, இப்போ ஒரு பொருள் சாப்பிட்றோன்னா அந்த பொருளை மட்டும் சாப்பிட்டு முடிக்கணும். அப்போ தான் ஃபுல் நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒவ்வாத பதார்த்தங்கள். சிலருக்கு சில உணவுகள் ஒவ்வாதவையாக இருக்கும். சில காலங்களில் சில உணவுகள் ஏற்றுக்கொள்ளாதவைகளாக இருக்கும். உதாரணமாக, பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் சில பொருட்களின் வாசனை வாந்தியை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். இவைகளை நீக்கணும். இதை தான் ஒவ்வாத பதார்த்தங்கள்னு சொல்கிறோம். ஒவ்வாத பொருட்களை நீக்குதலுக்கு தான் ஒவ்வாத பதார்த்தங்கள். ஆக இந்த 2வது டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா, உணவில் சேரும் பொருட்களின் தன்மையும் குற்றங்களும். அதில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, ஜுரவிஷம், ஒவ்வாத பொருட்கள், 2-3 பொருட்களை சேர்த்து விஷமித்தல், இந்த 3 டாப்பிக்கும் இந்த உணவில் சேரும் பொருட்களின் தன்மையும் குற்றங்களில் உள்ளடங்குங்க. 3வதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாகம் தவறுதலால் உண்டாகும் குற்றங்கள். அதாவது அன்னம்னா சோறு. இந்த சோற்றிற்கு இயற்கையில் எந்த ஒரு குற்றமும் கிடையாது. ஆனால் அதை பக்குவம் செய்து அதிக காலம் வச்சிருந்தா அதில் குற்றம் உண்டாகும். அதாவது அது என்ன ஆகும்னா கெட்டு போகும். அதை நீங்கள் பக்குவம் செஞ்சு வச்சுருக்க அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாரையே நீங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்றணும். அந்த சாப்பாட்டை சாப்பிட்றணும். அதிக நேரம் வச்சுட்டிங்கன்னா அந்த சாப்பாடு கெட்டு போயிடும்னு சொல்லுவாங்க, நொந்து போயிடும்னு சொல்லுவாங்க. இதுதான் பாகம் தவறுதலால் உண்டாகும் குற்றங்கள். சமைத்த உணவுகளை அன்னைக்கே சாப்பிட்றணும். அதை 2 நாள் 3 நாள் வைத்து சாப்பிடும்போது அதனால் நமக்கு வியாதிகள் வருதுங்க. ஆக நாம் ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது பக்குவம் செய்து வைத்திருக்கிற ஃபுட்டை டைம் கரெக்டாக சாப்பிட்றணும். 4வது டாபிக் பார்த்திங்கன்னா, பாத்திர பேதம். பாத்திரங்களால் உண்டாகும் குற்றங்களை பற்றி இந்த பாத்திரங்களின் தலைப்பின் கீழ் கூறப்பட்டுள்ளதுங்க. நோய் இல்லாமல் வாழ்வதற்கு உணவு சமைக்கும் மற்றும் உண்ணும் பாத்திரங்கள் எப்பொருளினால் செய்யப்பட வேண்டும் என்பதையும் அதன் நன்மைகள் என்ன என்பதையும் இங்கே பார்க்கலாங்க. உப்பு, புளிப்பு, துவர்ப்பு முதலிய சுவைகளோடு கூடிய பொருட்களை சமைக்க மட்பாத்திரங்கள், கற்சட்டி பாத்திரங்கள், வெண்கல பாத்திரங்கள், ஈயம் பூசிய செம்பு பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள் இவைகளையும் உணவுப் பொருட்களை கிளற மர அகப்பை, ஈயம் பூசிய கரண்டிகள் போன்றவற்றையும் பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க நம் முன்னோர்கள். வறுப்பதற்கு இரும்பு பாத்திரமும், சோறு சமைக்க செம்பு பாத்திரமும், ரசம் செய்ய வெள்ளிய பாத்திரமும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆயினும் பொதுவாக மட்பாத்திரங்களே சிறந்தது, மண் பாத்திரங்களே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க நம் முன்னோர்கள். செம்பு, பித்தளை பாத்திரங்களில் புளிசுவை கொண்ட உணவுகளை ப்ரிப்பேர் செய்தால் களிம்பு தோடம் உண்டாகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக துவர்ப்பு பொருட்களை இரும்பு பாத்திரத்தில் பாகம் செய்தால் அவை கருத்து விடுன்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக அலுமினிய பாத்திரத்தில் உப்பு புளிப்பு பொருட்களை வைத்தா அப்பாத்திரங்கள் அரிக்கப்பட்டு விடும்னு சொல்கிறாங்க. அலுமினியத்தின் சத்து உணவில் சேர்வதால் உடலுக்கு கேடு விளைவிக்கும்னு சொல்கிறாங்க. எனவே இதனை பயன்படுத்துவது நல்லது அல்ல. வெள்ளி ஈய பாத்திரத்தில் சமைத்தால் இம்மாறுதல்கள் ஏற்படாது. ஆகவே செம்பு பித்தளை பாத்திரங்களுக்கு வெள்ளியம் பூசி உபயோகிக்க நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு உண்பதற்கு பாத்திரங்கள் மேற்கூறியவாறு பயன்படுத்தலாம் என்றும் இலை வகையில் வாழை இலையே சிறந்தது எனவும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க. நம்ம உணவுப் பொருட்களை சமைச்சு உண்றதுக்கு என்ன மாதிரியான டைப் ஆஃப் பாத்திரங்களை கூட செலக்ட் பண்ணணுன்றத நம் முன்னோர்கள் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. நம் முன்னோர்களுக்கு அறிவுபூர்வமான அதாவது ரிசர்ச் டெக்னாலஜி அப்படின்றது இல்லாமல் இருந்தாலும் இன்னென்ன பாத்திரங்களை பயன்படுத்தும் போது ஏற்படும் மாறுதல்களை வச்சு இந்த மாதிரியான பாத்திரங்களிலிருந்து நாம் உணவுகளை உட்கொள்ளும் போது நமக்கு கேடு விளைவிக்காது அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சிருக்காங்கங்க. இதுவே பாத்திர பேதத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக பூச்சிகளால் தோடும் ஈ எறும்பு போன்றவை மொய்ப்பதால் உணவு அசுத்தமடைந்து அதனால் பேதி சீதபேதி போன்ற வயிற்று நோய்கள் தோன்றுகின்றன. அதனால் உணவுப் பொருட்களை எப்போவுமே பாதுகாப்பாக வைக்கணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும்போது எறும்புகள் இருக்கும்போது நம்மளுடைய உடல் நலத்துக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். அடுத்ததாக பசியை பற்றி பார்க்கலாங்க. உணவு வேண்டும் என்று அறிவிப்பது பசி. பசி வந்திட பத்தும் பறந்திடும் என்பது பழமொழி. இதனை பற்றி ஔவையார் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவ முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேற் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போகும் என கூறியுள்ளார். அதாவது பசி வந்திட மானத்தின் பெருமை, குலத்தின் மேன்மை, கல்வியின் சிறப்பு, சுய அறிவு, ஈகைத்தன்மை, விடாமுயற்சி, காதல், அன்பு, மனப்பு, பொறுமை என்பவை தெரியாது என கூறியிருக்கிறார் ஔவையார். ஆக பசியுள்ள போது காலதாமதமின்றி தகுந்த உணவுகளை உட்கொண்டு பசியை நீக்குதல் வேண்டும். பசி ஏற்படுவது அப்படின்னா முன் உண்ட உணவு முழுவதுமாக செரிமானமாகிவிட்டது என்பதை உணர்த்துதுங்க. இரு மலங்கள் அதாவது மலம் மூத்திரம் கழிந்து குடலில் உள்ள வாயு முற்றும் வெளியேறி உள்ளம் தெளிந்து ஐம்பொறிகள் தூய நிலையை அடைந்து முக்குற்றங்களும் தன் நிலையில் பொருத்தி உடல் லேசத்துவம் பெற்றிருந்தால் முன் உண்ட உணவு முற்றும் செரிமானமாகிவிட்டது என்பதை அறியலாம். அப்பொழுது பசி தோன்றும். இங்கே முன் உண்ட உணவு முற்றும் ஜீரணித்ததை அறிந்து பின் உணவு உட்கொள்பவர்களுக்கு மருந்து உண்ண வேண்டிய அவசியம் இல்லை என திருவள்ளுவரும் நமக்கு கூறியுள்ளார். திருவள்ளுவர் கூறிய குறள் என்னதுன்னா, மருந்துண்ண வேண்டாவாம் யாக்கை கருந்திய கற்றது போற்றியுனின் என்ற குறட்பால் அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அதாவது பசி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்தே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்ததாக உணவின் சுவையை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. உணவுப் பொருட்களில் சுவை இருக்குது. உணவில் சுவை என்பது ஊட்டம் தரும் பகுதியின் ஒரு இயற்கை அடையாளம். ஒவ்வொரு உணவுக்கும் ஒரு சுவை இருக்குது. அது இயற்கையாக அந்த அடையாளத்தை இயற்கையே கொடுத்துருக்குதுங்க. அதாவது நாம் உண்ணும் உணவில் அறுசுவைகளும் கலந்து இருக்கணுங்க. அறுசுவை உண்பது உடலுக்கு ஏற்றதுங்க. உடலின் வளர்ச்சிக்கும் சக்திக்கும் ஏற்ற வகையில் இது இந்த சுவை துணை செய்யுதுங்க. ஒவ்வொரு சுவைக்கும் தனித்தனி குணம் உண்டுங்க. துவர்ப்புச்சுவை, கார்ப்புச்சுவை, இனிப்புச்சுவை, உவர்ப்புச்சுவை, கைப்புச்சுவை, புளிப்புச்சுவை என 6 வகையாக பிரிக்கிறாங்க இந்த சுவைகளை. துவர்ப்புச்சுவைக்கு ஆற்றல் தரும் சக்தியும், கார்ப்பு சுவைக்கு வீரத்தை தரும் சக்தியும், இனிப்பு சுவைக்கு வளத்தை தரும் சக்தியும், உவர்ப்பு சுவைக்கு தெளிவை தரும் சக்தியும், கைப்பு சுவைக்கு மென்மை தரும் சக்தியும், புளிப்பு சுவைக்கு இனிமையை தந்து உடலை அழுகுற செய்யும் சக்தியும் இருக்குங்க. இப்படி அறுசுவை உணவுகளையும் நாம் உண்ணும்போது நம் உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குதுங்க. ஆக நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோன்னா, உணவில் தோன்றும் குற்றங்களும் அவைகளினால் ஏற்படும் நோய்களும்
அடுத்தது பசியை பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா அறுசுவைகளை பற்றியும் பார்த்துருக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.